அண்ணா! பதற்றமுடன் வந்திருக்கிறாயே, என்ன தம்பி? பகைவன் வருகிறான். பகைவனா? பாராளும் பொறுப்பை அந்த பாவிக்கே விட்டு வந்த நன்றியை கூட மறந்து வருகிறான் அண்ணா. விவரமாக சொல்லப்பா. பரதன் படை திரட்டிக் கொண்டு போருக்கு வருகிறான். உத்தரவு கொடுங்கள். சத்துருக்களை எல்லாம் சாகடித்து விட்டு சகோதர துரோகியை ஒழித்து கட்டிவிட்டு சத்தியத்தில் நிலைநாட்டுகிறேன். தம்பி, சத்தியத்தை நிலைநாட்டுபவனுக்கு சாந்த குணமல்லவா தேவை? அதற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையே. போருக்கு வரும் பரதன் என்னோடுதானே வருகிறான். நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த பண்பு கெட்ட பரதன் மார்பிலே உங்கள் அம்பு கூட பாயக்கூடாதுண்ணா. தம்பி, சொல்லம்பை வீசாது. மனவேதனை புண் ஆறவே ஆறாது. இளையவரே, நன்றி மறந்த ஒருவர் உங்கள் நால்வரில் சகோதரராய் பிறந்திருக்கவே மாட்டார். ஐயன் மேல் நீங்கள் அன்பை அதிகமாக செலுத்தி விட்டதா பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு பகைவராகவே தெரிகின்றனர். அன்னையே, அண்ணாவின் வாயால் ஒருவனை பொல்லாதவன் என்று சொல்லவே மாட்டார். ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. காருண்ய வள்ளல் என் அண்ணலுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் புல்லர்களை தீர்த்து கட்டினால் தான் என் உள்ளம் சாந்தி பெறும். தம்பி, ஆத்திரப்படாதே. அவனியை வெல்லும் அபார சக்தி உன்னிடம் உள்ளதென்பதை நான் நன்கு அறிவேன். ஆயினும் பரதன் பண்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம் அப்பா அவன். அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஜானகி, இவர்கள் இருவரும் என்மேல் கொண்டிருக்கும் அன்பின் விதத்தை சற்று விளக்கமாக சொல்லு. எனக்கு என்ன தெரியும் சுவாமி? தெரிந்ததை ஒரு முறை சொல்லேன். இவரையும் வருபவரையும் உங்கள் எதிரில் நிறுத்தி எந்த விதமான காரணத்தையும் கூறாமல் ஒரு அக்னி குழியை காட்டி இருவருமே இதில் விழுந்து இறந்து விடுங்கள் என்று நீங்கள் ஒரு உத்தரவு போட்டீர்களானால் இவர் அக்னியில் விழுந்து சாகும்படியாக நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டு தெரிந்த பின்பு விழக்கூடியவர். அவரென்றாலோ நீங்கள் சொன்னவுடனேயே விழுந்து இறந்து விடக்கூடியவர். லக்ஷ்மணா, அன்னை தந்தை அகிலம் யாவும் நானே என்று சதா தியானிக்கும் பரதன் என் மீது படையெடுத்து வரவே மாட்டான்.